போடா. ஏய், அடுத்த வாரம் போஸ்டிங் எனக்கு. சரியா? வந்துரு. எதா வேணா நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கிறேன்டா. பிரச்சனை கிச்சனை இருந்தாலும் நான் தான். புரியுதா? ஏய் போஸ்டிங்கா? உனக்கா திறமை இல்ல தானே உன்னை ஸ்கூல்ல சேர்க்கல? எப்படி இந்த போஸ்டிங் வாங்கின? எப்படி திறமை வந்தது? ஏய், திறமெல்லாம் இல்ல, அதுக்கும் மேல ஒண்ணு இருக்கு. நான் சொல்றேன், ஏன் அவசரப்படுறேன்? வாழ்க்கையில அதெல்லாம் ரொம்ப முக்கியம்டா. நீ ஒரு தேங்காய் அன்னதானம் எல்லாம் போடுறேன், எல்லாம் உன்னோட தயவுதாயா. கோயில் பக்கமே போக மாட்டானே. புதுசா இருக்கு. மண்டை குழம்பு எல்லாம் பண்றேன், மக்களுக்கு எல்லாத்துக்கும் பண்றியா ஐயா அப்பனே. ஏய், போஸ்டிங் வரதுக்கு முன்னாடி எதனா கட்டுக்கட்டா பணம் எதனா வந்துருச்சாண்ணா? அது செய்யறேன், தக்காளி போடுறேன், ஊருக்கு சாப்பாடு போடுறேன்ற கோயில்ல என்ன விஷயம்? என்னடா போஸ்டிங் எடி வந்து பாக்குறியா? அந்த மாவட்டம் இருக்கான்ல. ஆமா செல்வா, போன வாரம் தான் பகுதியில் அவனை பத்தி அவ்வளவு குறை சொல்லியிருந்த. அந்த போஸ்டிங் தான் நம்மளுக்கு. இவ்வளவு பெரிய போஸ்டிங் எப்படா வாங்கின? நீ ஆபீஸ்ல தட்டுன உனக்கு சம்பளம், நான் ஒரு வாரம் தான் தட்டுனேன், எனக்கு போஸ்டிங். பட்டா தட்டி தட்டி கையெல்லாம் வெளியிடப்பா. அப்ப ஜால்ராஜா தான் ஜனநாயகத்துல வாழ முடியும்ன்ற. வெயிட் பண்ணு சார். குட் மார்னிங் சார். நாளைக்கு காலைல கரெக்டா 8:30 மணிக்கெல்லாம் நான் ஆபீஸ் வந்துடுறேன் சார். நாளையில இருந்து யாரெல்லாம் லேட்டா வராங்களோ, வேலை செய்யலையோ அவங்களை பத்தி நான் ஃபுல் கம்ப்ளைண்ட் உங்களுக்கு நான் தரேன் சார். நீங்க உங்க ரூம்லயே இருங்க, வெளியே வராதீங்க சார். கார்த்தி நான் பாத்துக்கிறேன் சார் உங்க வேலையெல்லாம். சரியா சார்? ஓகே சார். ஜால்ரா ஸ்டார்ட்.